Hi, welcome back everyone. லாஸ்ட் வீடியோவில் நம்ம ரவுட்டர் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, அப்புறம் ப்ராஜெக்ட்ஸ்னு ஒரு ரவுட்டர் க்ரியேட் பண்ணி அதுக்கு எப்படி நேவிகேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த ப்ராஜெக்ட்ஸ் பேஜோட டிசைன். ஓகே, அதில் டிஃப்ரெண்ட் பேஜஸ் எப்படி ரெண்டர் ஆகும். ஓகே, அது பார்க்க போகிறோம். அப்புறமா ப்ராஜெக்ட்ஸில் இண்டிவிஜுவல் ப்ராஜெக்ட்ஸ்க்கு நேவிகேட் பண்ணுறதுக்கு டைனமிக் ரவுட்டிங் எப்படி பண்ணுறது, இந்த ரெண்டும் பார்க்க போகிறோம். ஓகே, டைம் இருந்தால் மேபி ஏபிஐ கிரியேட் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் லிஸ்ட்டை ஏபிஐலேருந்து ஃபெச் பண்ணி ரெண்டர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணலான்னா, ப்ராஜெக்ட்ஸ் பேஜ் போயிட்டு கரண்டாக இதில் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் ரெண்டர் ஆகிருக்கு, டெக்ஸ்ட் மட்டும் ரெண்டர் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோன்னா, இதில் சில கார்ட்ஸ் வந்து ரெண்டர் பண்ண போகிறோம். ஓகே, சாட்சியின் வெப்சைட் போய்க்கோங்க. போயிட்டு காம்போனன்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த கார்டு லே அவுட் இருக்கும். ஓகே, கார்டு லே அவுட்டில் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் கார்ட்ஸ் இருக்குது. அதில் நம்ம வந்து இந்த கார்டை யூஸ் பண்ண போகிறோம் நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு. ஓகே, ஸோ இதை ஆட் பண்ணுறதுக்கு இந்த பேஜை இந்த கோடை காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கேருந்து இந்த கார்டில் இருந்து காப்பி பண்ணி கார்டு எண்டிங் வரைக்கும் காப்பி பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிட்டோம். ஓகே, தென் இந்த இம்போர்ட்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாமே சாட்சியின் காம்போனன்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே நம்ம ப்ராஜெக்ட்ஸில் நம்ம என்ன பண்ணோம்னா இம்போர்ட் பண்ணணும். ஓகே, அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, இங்கே டாப்பில் போனீங்கன்னா அங்கே கமெண்ட் கொடுத்துருப்பாங்க இந்த கார்டை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு. ஸோ அந்த கமெண்டை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, காப்பி பண்ணிவிட்டு டெர்மினலில் அதை ரன் பண்ணலாம். இது வந்து ப்ராஜெக்ட் ஃபோல்டர். ஓகே, நம்ம எந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த ஃபோல்டரில் இருக்கிற அந்த ஃபோல்டரில் வச்சு நீங்கள் இதை ரன் பண்ணணும். ஓகே, ஓகே, இப்போ வந்து இது இந்த நம்மளோட காம்போனன்ட்ஸ் ஃபோல்டரில் நம்ம கார்டு காம்போனன்ட் வந்து கிரியேட் பண்ணிருச்சு. இப்போ இங்கே ப்ராஜெக்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா காம்போனன்ட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே யூஐயில் நம்ம கார்டு காம்போனன்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்போது இங்கே போயிட்டு இம்போர்ட் இருந்தது இல்லையா, அந்த இம்போர்ட் வந்து நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராஜெக்ட்ஸில் போயிட்டு டாப்பில் ஸோ இதில் இந்த அட்டு போட்டிருக்காங்க இல்லையா, அட் போட்டால் என்ன மீனிங் அப்படின்னா நம்மளோட ரூட்டுன்னு அர்த்தம். ஓகே, நம்மளோட சோர்ஸ் வந்து நம்மளோட ரூட்டாக செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை எங்கே கான்ஃபிகர் பண்ணியிருப்பாங்கன்னா இங்கே டிஎஸ் கான்ஃபிகில் இங்கே பார்த்தீங்கன்னா பாத்ஸ்ன்னு ஒரு கான்ஃபிக் இருக்கும். ஓகே, அதில் வந்து அட்டு போட்டு அட்டில் வந்து நம்ம சோர்ஸ் ஃபோல்டரை மேப் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ உங்களோட ப்ராஜெக்டில் எங்கெல்லாம் நீங்கள் அட்டுன்னு ஆரம்பித்து இம்போர்ட் ஆரம்பிக்கிறீங்களோ அது எல்லாமே இந்த சோர்ஸ் ஃபோல்டரை பாயிண்ட் பண்ணதுன்னு மீனிங். ஓகே, ஸோ அப்போ இதுக்கு மீனிங் என்னென்னா சோர்ஸ் ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற காம்போனன்ட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற யூஐ ஃபோல்டர்லேருந்து கார்டுங்கிற காம்போனண்ட்டை இம்போர்ட் பண்ணணும்னு அர்த்தம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சோர்ஸுக்குள்ளே காம்போனன்ட்ஸ் ஃபோல்டர் இருக்குது, அதுக்குள்ளே யூஐ ஃபோல்டர் இருக்குது, அதுக்குள்ளே கார்டுங்கிற காம்போனண்ட் இருக்குது. இந்த கார்டு காம்போனண்ட்டுக்குள்ளே அவங்க நிறைய காம்போனண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, எல்லாத்தையும் மினிமைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எல்லாத்தையுமே அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இதில் எந்த காம்போனன்ட் நமக்கு வேணுமோ அதை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். கார்டு ஆக்ஷன்ஸ் எல்லாமே இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, அது போக பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு 2 காம்போனன்ட் இருக்குது. பேட்ஜ்னு ஒரு காம்போனன்ட் இருக்குது, பட்டன் ஒரு காம்போனன்ட் இருக்குது. பட்டன் காம்போனன்ட் நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணது தான். ஸோ அதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப் காம்போனன்ட்டில் போயிட்டு பட்டன் காம்போனன்ட் இம்போர்ட்டை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அந்த இஷ்யூ போயிடுச்சு. அப்புறமா என்னென்னா இந்த பேட்ஜ் காம்போனன்ட் இருக்கு இல்லையா, அதை ஃபிக்ஸ் பண்ணலாம். இங்கே போனீங்கன்னா பேட்ஜ்னு ஒரு காம்போனன்ட் இருக்குது, அதில் போனீங்கன்னா அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான கமாண்டு இங்கே இருக்குது. ஓகே, அதையும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்னாச்சு, பேட்ச் காம்போனன்ட் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா அதை இம்போர்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இம்போர்ட்டில்
பார்த்தீங்கன்னா இங்கே இம்போர்ட் இருக்கு. ஓகே, பட்டன் தென் பேட்ச். ஸோ இப்போ எல்லா காம்போனண்ட்டும் இம்போர்ட் பண்ணியாச்சு, எதுவும் எரர் இல்லை. ஸோ இப்போ அதை ரன் பண்ணி எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். npm run dev. ஓகே, localhost 5173. ஸோ இது நம்ம ஆப் காம்போனன்ட். ஃபர்ஸ்ட் இனிஷியல் ரூட் நேவிகேஷன் ரெண்டராக இருக்குது. நம்ம ப்ராஜெக்ட்ஸ் நேவிகேஷன் போகலாம். ஸோ போகணும் அப்படின்னா நம்ம கார்டு வந்து இங்கே ரெண்டர் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ சிங்கிள் காம்போனன்ட் இருக்கு. ஸோ வந்து சென்டரில் சும்மா ரெண்டர் ஆயிருக்கு. நம்ம அலைன்மெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அது அலைன்மெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இந்த டெக்ஸ்ட்லாம் எப்படி ரெண்டர் பண்ணுறது அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஓகே, ஸோ என்ன பண்ண போறோம்னா இந்த ப்ராஜெக்ட்ஸ்குள்ள மேபி ஒரு ப்ராஜெக்ட்ஸ் அரே ஒன்று கிரியேட் பண்ணலாம். ஓகே, டம்மியாக ஒரு ப்ராஜெக்ட்ஸ் அரே ஒன்று கிரியேட் பண்ணலாம். கான்ஸ்டன்ட் projects. Okay, array of objects, maybe name. Okay, maybe என்னோட நேம் வந்து finance project னு வச்சுக்கிறேன். Okay, some description. Okay, description, this is the project for finance team. Okay, ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு அரே கிரியேட் பண்ணி அதுக்குள்ள ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஆப்ஜெக்ட்குள்ள நேம் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. இது ப்ராஜெக்டோட நேம், இது ப்ராஜெக்டோட டிஸ்கிரிப்ஷன். ஓகே, ஆக்சுவலாக இந்த டேட்டா வந்து நமக்கு ஏபிஐல இருந்து வரணும். பட் இப்போதைக்கு நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு லோக்கலில் வச்சுக்கலாம். நம்ம அப்புறமா ஏபிஐ கூட இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ளஸ் இது கூட நான் ஜஸ்ட் ஒரு ஐடி ஒன்று ஆட் பண்ணுறேன். ஓகே, ஐடி மேபி 1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, தென் அதே மாதிரி இன்னொரு டூப்ளிகேட் ஒன்று கிரியேட் பண்ணலாம். ஓகே, பண்ணிட்டு இதை ஐடி 2ன்னு மாற்றிட்டு மேபி sales project. Okay, this is for sales team, something like that. Okay, இப்போ ஃபார் சும்மா நம்ம இப்போ டிசைன் பண்ணுறதுக்காக 2 ப்ராஜெக்ட் போதும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இந்த கார்டில் ரெண்டர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம இந்த ப்ராஜெக்ட்ஸை மேப் பண்ணி, ஓகே, ப்ராஜெக்ட்ஸை மேப் பண்ணணும். மேப், ஸோ அதிலிருந்து ப்ராஜெக்ட்ங்கிற வேரியபிளை எடுத்துட்டு ரிட்டர்ன். ஓகே, அதில் ரிட்டர்ன் வந்து நம்ம இந்த கார்டை வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இது என்ன பண்ணுன்னா ப்ராஜெக்ட்ஸ் அரேவை லூப் பண்ணி ரெண்டர் பண்ணும். அந்த லூப் பண்ணும்போது இது வந்து அந்த வேரியபிள். ஓகே, ஒரு நமக்கு இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸோ 2 தடவை இந்த அரே வந்து லூப் ஆகும். ஸோ அந்த ஒவ்வொரு டைமும் இந்த ப்ராஜெக்ட்டுங்கிற ஆப்ஜெக்ட் வந்து இந்த வேரியபிளில் நமக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ நம்ம இந்த வேல்யூஸ் வந்து இந்த வேரியபிள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ என்ன பண்ணலாம்னா இந்த ப்ராஜெக்டை கால் பண்ணிட்டு இங்கே நேம் இருக்கு இல்லையா, நேம் வந்து ஃபிக்ஸடாக வைக்காம நம்மளோட ஆப்ஜெக்ட்லேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட் டாட் நேம். ஓகே, சேம் வே டிஸ்கிரிப்ஷனும் ஃபிக்ஸடாக வைக்காம நம்ம ப்ராஜெக்ட்லேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட் டிஸ்கிரிப்ஷன். ஓகே, இப்போ இந்த ரெண்டையும் பண்ணியாச்சு. இப்போ இதை போயிட்டு நம்ம அந்த பேஜில் எப்படி ரெண்டர் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தோம்னா இந்த மாதிரி ரெண்டர் ஆயிருக்கு. ஓகே, ஸோ நம்ம இப்போ லேஅவுட்டிங் எதுவும் பண்ணல, ஜஸ்ட் 2 கார்டு மட்டும் அடுத்தடுத்து ரெண்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இந்த மாதிரி ரெண்டர் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா இது வந்து ஃப்ளெக்ஸ் லேஅவுட்டில் போட்டு ஃப்ளெக்ஸாக இதை வந்து ரெண்டர் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா இந்த டிவுக்கு ஃப்ளெக்ஸ் லேஅவுட் அப்ளை பண்ண போகிறேன். கிளாஸ் நேம் ஃப்ளெக்ஸ். ஓகே, ஸோ இம்மிடியேட்டாக நமக்கு வந்து என்னாச்சு, கீழே இருந்தது நமக்கு சைடில் ஃப்ளெக்ஸ் ரெண்டர் ஆயிடுச்சு. கார்டில் வந்து டிஃபால்ட்டாக ஏதாவது ஸ்டைல் அப்ளை இருக்கான்னு செக் பண்ணலாம்.
ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா கார்டுக்கு வந்து மார்ஜின் வந்து அப்ளை இருக்குது. ஓகே, ஸோ இங்கே செக் பண்ணலாம். கார்டு மேபி இந்த மார்ஜின் ஆட்டோ கொடுத்துருக்காங்க இல்லையா, அது என்ன பண்ணும் அப்படின்னா சைடில் இருக்க ஃபுல் வித்லையும் மார்ஜின் எடுத்துகிட்டு சென்டர் என்டர் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ நமக்கு அது இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ அந்த மார்ஜின் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிற மார்ஜின் ஆட்டோவை எடுத்து விட்டுடலாம். ஓகே, எடுத்து விட்டோம்னா இப்போ இது வந்து இந்த மாதிரி ரெண்டரை இருக்கு. மேபி இதுக்கு வந்து வித் ஃபுல்லுன்னு வைக்காம நம்ம வந்து ஒரு ஃபிக்ஸடு வித் ஒன்று ரெண்டர் பண்ணலாம். வித்துக்கு வந்து என்ன பண்ண போறோம்னா டெய்ல் விண்டில் போயிட்டு டெய்ல்விண்ட் CSS. ஓகே, அதில் வித்துக்கான கிளாஸ் பார்க்கலாம். ஓகே, மேபி ஒரு 360 அந்த 320 கொடுக்கலாம். ஓகே, ஸோ வித் எக்ஸ்ட்ரா ஸ்மால். ஓகே, வித் எக்ஸ்ட்ரா ஸ்மால் போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி கார்டு வந்து ரெண்டரை ஆயிடுச்சு. இப்போ கார்டு வந்து ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப நெருக்கமாக ரெண்டரை ஆயிருக்கு. ஸோ நம்ம கொஞ்சம் கேப் கொடுக்கலாம். ஓகே, அது இந்த ஃப்ளெக்ஸ்லேயே கொடுத்துடலாம். மேபி கேப் ஒரு 2 கொடுக்கலாம். கேப் 2. ஓகே, இப்படி ரெண்டரை ஆயிடுச்சு. ஓகே, அண்ட் தென் இந்த இடத்துல பேடிங் மார்ஜின் எதுவுமே இல்லை, கொஞ்சம் பேடிங் கொடுக்கலாம். ஸோ மொத்த டிவுக்குமே மேபி ஒரு 16 பிக்சல். ஓகே, P-4னா டெய்ல்விண்டில் ஒரு 16 பிக்சல் பேடிங் கொடுக்கலாம். ஸோ இப்போ நமக்கு சுற்றி பேடிங் வந்துருச்சு. ஓகே, சேம் வே இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட நேமும் டிஸ்கிரிப்ஷனும் ரெண்டரை இருக்கு. அதே மாதிரி இங்கே நேமும் டிஸ்கிரிப்ஷனும் ரெண்டரை இருக்கு நம்மளோட அறையிலேருந்து. ஓகே, அடுத்து என்ன பண்ண போறோம்னா இப்போ இந்த வியூ ஈவெண்ட் இருக்கிறத மேபி நம்ம வியூ ப்ராஜெக்ட் மாத்திரலாம். ஓகே, வியூ ப்ராஜெக்ட். இப்போ நான் இந்த வியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் ஆயிட்டு அதுக்குள்ள ஒரு ப்ராஜெக்ட்டும் மோர் தென் ஒன் கொஸ்டின் இருக்கலாம். சின்ஸ் நம்ம ஃபீட்பேக் கலெக்ட் பண்ண போறோம்னால மேபி ஃபினான்ஸ் டீம் வந்து மோர் தென் ஒன் சர்வே ரன் பண்ணலாம். அதே மாதிரி சேம் வே சேல்ஸ் டீமும் மோர் தென் ஒன் சர்வே ரன் பண்ணலாம். ஸோ இன்சைட் த ப்ராஜெக்ட்ஸ்குள்ள அது வந்து நம்ம லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அந்த பேஜை எப்படி டிசைன் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, அது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இன்னொரு பேஜ் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த காம்போனண்ட்டை ப்ராஜெக்ட் ஐட்டம்னு வச்சுக்கலாம். ஓகே, ப்ராஜெக்ட் ஐட்டம் TSX. ஓகே, and then same way from component create பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட் ஐட்டம் then export பண்ணணும். create பண்ண component export default project item. okay, and then for now சும்மா ஒரு டெக்ஸ்ட் மட்டும் என்டர் பண்ணலாம். div project item அப்படின்னு டெக்ஸ்ட் மட்டும் என்டர் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நம்ம ரவுட்டரில் ஆட் பண்ணணும். ஸோ ரவுட்டர் கான்ஃபிகரேஷன் போயிட்டு நம்ம மெயினில் போயிட்டு இன்னொரு ரவுட்டர் ஒன்று கிரியேட் பண்ணலாம். ப்ராஜெக்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த ரவுட்டை வந்து நம்ம டைனமிக் ரவுட்டாக கிரியேட் பண்ண போகிறோம். எதுக்காக டைனமிக் ரவுட் அப்படின்னா ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராஜெக்ட் ஐட்டம்னு ஒரே ஒரு பேஜ் தான் இருக்கு. ஓகே, ஒரே ஒரு காம்பனன்ட் தான் கிரியேட் பண்ண போகிறோம். பட் நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ் வந்து மோர் தென் ஒன் ப்ராஜெக்ட் இருக்கும். ஸோ எந்த ப்ராஜெக்டை கிளிக் பண்ணுறோமோ அதுக்கு ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு ஷோ பண்ணணும். ஸோ இதுக்காக ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வேறு வேறு பேஜ் கிரியேட் பண்ண மாட்டோம். ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் ஐட்டம் யூஆர்எல்க்கு வந்து ரீடைரக்ட் பண்ணும்போது எந்த ப்ராஜெக்டை வந்து கிளிக் பண்ணுறோமோ அந்த ஐடியை யூஆர்எல்ல பாஸ் பண்ணுவோம். ஸோ அது எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராஜெக்ட் ஐட்டம் ஸ்லாஷ் மேபி 1. ஓகே, அதே மாதிரி ப்ராஜெக்ட் ஐட்டம் ஸ்லாஷ் 2. இந்த மாதிரி நம்ம வந்து அந்த ப்ராஜெக்டோட ஐடி என்னவோ அந்த ஐடியை வந்து இந்த
யூஆர்எல்ல பாஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இதை என்ன பண்ணுவாங்கன்னா உள்ள அந்த ப்ராஜெக்ட் ஐட்டம் காம்பனண்ட்டுக்குள்ள இந்த ஐடியா இது வந்து பெராம் சொல்லுவாங்க. ஓகே, ரவுட் பெராம். ஸோ இந்த பெராமீட்டரை வந்து ரீட் பண்ணிட்டு இந்த ஐடி பெராமீட்டர் ரீட் பண்ணிட்டு எய்தர் இது 1 இருக்கலாம் இல்லை 2 இருக்கலாம். ஓகே, ரீட் பண்ணிட்டு தென் நம்ம ஏபிஐ கால் பண்ணும்போது இந்த ப்ராஜெக்டோட ஐட்டம்ஸை ஃபெச் பண்ணுவோம் இல்லையா ஏபிஐல இருந்து. அப்போ இந்த ஐடியை யூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஃபெச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் டைனமிக் ரவுட் ஒர்க் ஆகும். ஸோ அது பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா the projects, ஓகே, மே அடுத்து ஸ்லாஷ் போட்டுட்டு கோலன், ஓகே, இதில் ப்ராஜெக்ட் ஐடி. ஓகே, ஸோ இதில் இந்த கோலன் இருக்கு இல்லையா, அந்த கோலன் போட்டிங்கன்னா அதுக்கு மீனிங் என்னன்னா இது வந்து டைனமிக் வேரியபிள்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துலலாம் நம்ம ப்ராஜெக்ட்ஸ்னு போட்டால் அந்த யூஆர்எல் வந்து அது ப்ராஜெக்ட்ஸ்னு தான் இருக்கணும், வேற எதுவுமே இருக்க முடியாது. ஆனால் இந்த கோலன் வச்சிங்க அப்படின்னா அதுக்கு மீனிங் என்னன்னா இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு வேல்யூ வரும், வாட் எவர் வேல்யூ. ஓகே, ஏதோ ஒரு வேல்யூ வரும். ஸோ அந்த ரவுட்டர் வந்து அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணிக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டைனமிக் ரவுட்டிங் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ப்ராஜெக்ட்ஸில் போயிட்டு இந்த வியூ ப்ராஜெக்ட் பட்டன் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு கிளிக் இவெண்ட் எழுதலாம். ஓகே, ஸோ இது வந்து கிளிக் பண்ணும் பொழுது ஆன் கிளிக். ஓகே, ஆன் கிளிக்ல என்ன பண்ண போறோம்னா இங்க ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவோம். ஓகே, ஃபங்க்ஷன் redirect to project. Okay, ஸோ இதை என்ன பண்ண போறோம்னா இங்க கால் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஆன் கிளிக்ல இந்த ரீடைரக்ட் டு ப்ராஜெக்டை கால் பண்ணிட்டு ஓகே அந்த ப்ராஜெக்ட்ல நமக்கு இங்க ப்ராஜெக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அதோட ஐடியை பாஸ் பண்ண போறோம். ஓகே, இந்த ஐடி. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு ஆர்குமெண்ட் ஒன்று டிஃபைன் பண்ணிக்கலாம், ப்ராஜெக்ட் ஐடி. ஓகே, ஸோ இதோட டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா ஓகே இது வந்து நம்ம நம்பர்ல வச்சிருக்கிறதுனால இது வந்து 1 2 நம்பர் இருக்கிறதுனால இங்க நம்ம ஸ்ட்ரிங் இருக்கிறதுனால எரர்னு சொல்லுது. நம்பர்னு இப்போதைக்கு மாத்திக்கலாம், நம்ம அப்புறமா இதை அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதுல இந்த எரர் இல்லை. ஸோ என்ன பண்றோம் அப்படின்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணும் பொழுது நம்ம ரீடைரக்ட் டு ப்ராஜெக்ட்ங்கிற இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றோம். ஓகே, கால் பண்ணும்போது அதுல நம்மளோட ஆப்ஜெக்ட், ஓகே, ப்ராஜெக்ட் இந்த ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஜெக்டோட ஐடியை வந்து பாஸ் பண்றோம். ஓகே, ஸோ அந்த ஐடி வந்து நமக்கு இங்கே வந்துடும். தென் இங்கே வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா நேவிகேஷனுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், இங்கே போய்க்கலாம், ரியாக்ட் ரவுட்டருக்கு போயிட்டு ஸோ நேவிகேட் பண்ணுறதுக்கு நிறைய வேஸ் இருக்கு. டிக்ளரேட்டிவாக ஹெச்டிஎம்எல்லேருந்து டைரெக்டாக நேவிகேட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கு, இல்லைன்னா ப்ரோக்ராமேட்டிக்கலாக நேவிகேட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா, ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா ப்ரோக்ராமேட்டிக்கலாக இப்போ நேவிகேட் பண்ண போகிறோம். தட் மீன்ஸ் ஜாவா ஸ்கிரிப்ட்லேருந்து நேவிகேட் பண்ண போகிறோம். ஓகே, நான் இன்னொரு சிண்டாக்ஸ் ஒன்று காட்டுறேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் டைரெக்டாக ஹெச்டிஎம்எல்லே பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணலாம். ஓகே, இங்கே லிங்க்னு ஒரு காம்பனன்ட் இருக்கு இல்லையா, அதில் லிங்க்னு போட்டுட்டு நம்மளோட ரவுட் எந்த ரவுட்டோ அதை கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து நார்மலாக நம்ம ஆங்கர் டேக் மாதிரியே ரெண்டர் ஆகும். ஓகே, ஸோ யூசர் வந்து கிளிக் பண்ணும் பொழுது அந்த பர்டிகுலர் யூஆர்எல்க்கு வந்து ரீடைரக்ட் பண்ணிடும். ஓகே, இது ஒரு வே. நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா இந்த மாதிரி யூஸ் பண்ண போறோம். ஓகே, இது வந்து ஹூக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ரியாக்ட்ல. நம்ம இந்த ஹூக்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய டாபிக், நம்ம அதை தனியாகவே ஒரு கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, இப்போதைக்கு வந்து இது ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு அசம்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ யூஸ் நேவிகேஷன் ஹூக் அப்படிங்கிறத நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஓகே, அதில் வந்து நேவிகேட்னு ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டோம். ஓகே, ஸோ என்ன பண்ண போகிறோம்னா இதில் யூஸ் நேவிகேஷனை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ரியாக்ட் டாம்ல இருந்து நேவிகேட்னு ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த நேவிகேட்டை நம்ம கால் பண்ணி ஓகே அதில் நமக்கு வேணுங்கிற
ரவுட் எந்த ரவுட்டுக்கு நம்ம ரீடைரக்ட் பண்ணணுமோ அந்த ரவுட்டை வந்து இந்த மாதிரி கொடுக்கணும். ஓகே, ஸோ நம்ம இப்போ எங்கே ரீடைரக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா /projects. ஓகே, ஸோ இதில் வந்து நான் டெம்ப்ளேட் லிட்ரல் யூஸ் பண்ண போகிறேன். டெம்ப்ளேட் லிட்ரல் வந்து இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டில் இந்த ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஓகே, template literals JavaScript. ஓகே, ஸோ இது இந்த மாதிரி பண்ணலாம். ஓகேவா, ஸோ என்ன பண்ணலாம்னா நார்மலாக நம்ம ஸ்ட்ரிங்கையும் ரெண்டர் பண்ணலாம், ஸ்ட்ரிங்குக்குள்ள நமக்கு வந்து ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸ்பிரஷன்ஸும் ரெண்டர் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இது வந்து என்னன்னா வேரியபிளை கன்சிடர் பண்ணும். இந்த சின்டாக்ஸையும் ரியாக்டோட சின்டாக்ஸையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ டெம்ப்ளேட் லெட்டரில் வந்து இந்த டாலர் சிம்பிள் வரும், ரியாக்டோட எக்ஸ்பிரஷன்ஸில் வந்து இந்த டாலர் சிம்பிள் வராது. ஸோ இது வந்து நேட்டிவ் ஜாவாஸ்கிரிப்டோட சின்டாக்ஸ். ஓகே, ஸோ என்ன பண்ணுவோம்னா இது வந்து இந்த பேக்டிக் உங்களோட கீபோர்டில் டேபுக்கு மேலே டேப் கீக்கு மேலே யூஸ்வலாக அந்த பேக்டிக் இருக்கும். ஓகே, அந்த பேக்டிக் சிம்பிள், அதுக்கப்புறம் அதில் வந்து நார்மலாக நீங்கள் என்ன ஸ்ட்ரிங் போட்டிங்களோ அது அப்படியே ரெண்டர் ஆகும். ப்ளஸ் அந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளே நமக்கு வந்து என்ன எக்ஸ்பிரஷன் வேணுமோ, அதாவது வேரியபிள்ஸ் வேணுமா இல்லை ஏதோ ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸ்பிரஷன் எக்ஸிக்யூட் பண்ணணுமோ நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா, எக்ஸாம்பிள் இருக்கான்னு பார்க்கலாம். மேபி இங்கே இருக்கு பாருங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கே இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி. ஸோ இந்த டெம்ப்ளேட் லிட்டரில் 15 isன்னு போட்டிருக்காங்க. இது நார்மலாக ஸ்ட்ரிங் அப்படியே ரெண்டர் ஆயிருக்கு, இங்கே அப்படியே ரெண்டர் ஆயிருக்கு இல்லையா. அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பிரஷனுக்குள்ள a+bன்னு போட்டிருக்காங்க. a+b வந்து இங்கே இருக்கு, a வந்து 5, b வந்து 10. ஸோ அந்த ரெண்டையும் என்ன பண்ணியிருக்கு, சம் பண்ணி அதோட வேல்யூவை இங்கே ரெண்டர் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் டெம்ப்ளேட் லிட்டரல் ஒர்க் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா அதை யூஸ் பண்ணி /projects. ஓகே, அதுக்கப்புறமா இந்த ஐடி வேணும் இல்லையா, ஐடிக்கு வந்து நம்ம இந்த வேரியபிளை இங்கே பாஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா நேவிகேட்டில் வந்து /project அப்புறம் /project ID. ஓகே, என்ன ஐடியோ அதை ரெண்டர் பண்ணி நமக்கு வந்து ரெண்டர் ஆகும். ஓகேவா, ஸோ இப்போ இதை செக் பண்ணலாம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டை வியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுறேன். ஓகே, இந்த நேவிகேஷன் மாறி இருக்கு, பட் நமக்கு வந்து பேஜ் எதுவுமே மாறலை. ஓகே, என்ன பிரச்சனை அப்படின்னா இங்கே நம்ம காப்பி பண்ணி போடும்போது காம்போனன்ட் அப்டேட் பண்ண மறந்துட்டோம். ஸோ அந்த காம்போனன்ட் மூலம் அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, இம்போர்ட் project item from okay pages project item.tsx. ஓகே, ஸோ இதில் ப்ராஜெக்ட் காம்போனன்ட் போல ப்ராஜெக்ட் ஐட்டம் காம்போனன்ட் போட்டுடலாம். இப்போ இங்கே போய் பார்க்கலாம். ஓகே, பேக் வந்துடலாம். பேக் வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரெண்டர் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் ப்ராஜெக்ட் / ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டோட ஐடி 1. ஓகேவா, ஸோ அது வந்து இங்கே ரெண்டர் ஆகிருக்கு. ஓகே, சேம் வே பேக் போகிறேன். பேக் போயிட்டு செகண்ட் ப்ராஜெக்டை கிளிக் பண்ணுறேன், ப்ராஜெக்ட் /2. ஓகேவா, ஸோ அந்த செகண்ட் ப்ராஜெக்டோட ஐடி வந்து ரெண்டர் ஆயிருக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஐட்டம் இங்கே ரெண்டர் ஆயிருக்கு. ஓகேவா, ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நேவிகேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இந்த காம்போனன்ட்ல நமக்கு இங்கே ஐடி வருது இல்லையா, அந்த டைனமிக் ஐடி வருது இல்லையா, அந்த ஐடியை வந்து ரீட் பண்ணணும். அந்த ஐடியை ரீட் பண்ணாதான் நம்ம என்ன பண்ணலாம்னா ஏதாவது ஏபிஐ கால் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஐடியை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ரியாக்ட் டாமில் போனீங்க அப்படின்னா அதை ரீட் பண்ணுறதுக்கு இது ஒரு ஹூக்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ அது எங்கே பண்ணணும் அப்படின்னா ஒரு நிமிஷம், ரூட்டிங் டைனமிக் செக்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து யூஸ் பராம்ஸ். ஓகேவா, ஸோ இந்த ஹூக்ஸை யூஸ் பண்ணி தான் எப்படி நமக்கு யூஸ் நேவிகேஷன் ஒரு ஹூக்கோ அதே மாதிரி யூஸ் பராம்ஸ் ஒரு ஹூக். ஓகே, இப்போதைக்கு ஹூக்ஸ்லாம் என்ன ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இந்த மாதிரி இந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணணும்னு மட்டும் பாருங்க. நம்ம ஹூக்ஸ் வந்து டெடிகேட்டடாக ஒரு கிளாஸில் வந்து செப்பரேட்டாக பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு என்ன பண்ண போகிறேன்னா இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, காப்பி பண்ணிவிட்டு
இந்த ப்ராஜெக்ட் ஐட்டம்ல இதை போட்டுடலாம். தென் சேம் வே யூஸ் பெறாம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பண்ணோன்னா இப்போ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த யூஸ் பெராம் ஹூக் வந்து நம்ம ப்ரௌசர்ல ஏதோ ஒரு பெராம் இருக்கு இல்லையா, நம்ம அந்த ரவுட்டர்ல பெராம் செட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ரவுட்டரோட வேல்யூ அதை வந்து ரிசால்வ் பண்ணி அந்த வேல்யூவை நமக்கு இந்த ஆப்ஜெக்ட்ல கொடுக்கும். ஓகே, லெட்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா சும்மா இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் ஐட்டம்குள்ள மேபி இது வந்து ஆப்ஜெக்டா இருக்கும், பெராம்ஸ்ங்கிறது ஆப்ஜெக்டா இருக்கும். ஸோ நான் என்ன பண்றேன்னா இதை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்றேன். ஸோ ஆப்ஜெக்டை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்றதுக்கு சிம்பிளஸ்ட் வே வந்து ஜேசான்ல ஸ்ட்ரிங்கிஃபை பண்றது. ஓகே, ஸோ இது என்ன பண்ணுன்னா இந்த பெராம்ஸ்ங்கிற ஆப்ஜெக்டை எடுத்து இந்த ஸ்ட்ரிங்கிஃபை ஃபங்க்ஷன் வழியா இது வந்து ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிடும். ஓகே, நம்ம கன்வெர்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் இதுல என்ன வருது அப்படின்னு செக் பண்ணலாம். ஸோ இது வந்து கான்ஸ்டா மாத்திக்கலாம். ஓகே, ஓகேவா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பேக் போயிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் நம்ம ப்ராஜெக்ட் ஐட்டம்க்கு அடுத்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. அந்த ஆப்ஜெக்ட்ல ப்ராஜெக்ட் ஐடி இருக்கு. அந்த ப்ராஜெக்ட் ஐடியோட வேல்யூ 1ன்னு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த கீ வந்து எங்கேருந்து வந்ததுன்னா, இந்த ப்ராஜெக்ட் ஐடிங்கிற கீ வந்து எங்கேருந்து வந்ததுன்னா, நம்ம இங்கே ரவுட்டர்ல கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த இந்த டெக்ஸ்ட் தான் இங்கே நமக்கு கீயா வந்திருக்கு. ஓகே, ஸோ இதே மாதிரி நீங்கள் மல்டிபிள் பேராம்ஸ் கூட ஆட் பண்ணலாம். நான் இப்போ இங்கே போய் இன்னொரு பேராம் கூட ஆட் பண்ணலாம், மேபி யூசர் ஐடி. ஓகே, ஸோ அப்படின்னா என்ன வரும்னா இந்த ஆப்ஜெக்ட்ல 2 வேல்யூ இருக்கும். ப்ராஜெக்ட் ஐடின்னு ஒன்று இருக்கும், அப்புறம் யூசர் ஐடின்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வேல்யூவை ரீட் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ இதில் என்ன பண்ணலாம்னா இந்த ப்ராஜெக்ட் ஐட்டம் மேபி ஐடின்னு போட்டுட்டு ஓகே, மேபி டைரக்டா அந்த பெராமோட ஐடியை இங்கே ரெண்டர் பண்ணலாம். ஸோ ஆப்ஜெக்ட் பெராம்ஸ் டாட் ஓகே, இல்லைனா மேபி இதில் ப்ராஜெக்ட் ஓகே ஐடி. ஸோ பெராம்ஸுங்கிற ஆப்ஜெக்டுக்குள்ள உள்ள ப்ராஜெக்ட் ஐடிங்கிற கீயை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அதோட வேல்யூ வந்து நமக்கு இங்கே ரெண்டர் ஆகும். ஓகே, நம்ம இதை செக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சேம் வே ப்ராஜெக்ட் ஐடி 1ல இருக்கும். ஸோ சேம் வே நமக்கு ப்ராஜெக்ட் ஐட்டம் ஐடி 1ங்கிறது இங்கே ரெண்டர் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நார்மலாக ஒரு டைனமிக் ரவுட் கிரியேட் பண்ணிட்டு அந்த டைனமிக் ரவுட்டோட வேல்யூ வந்து நம்ம அந்த காம்போனண்ட்டுக்குள்ள ஆக்சஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.